ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கப் கேக். இந்த கப் கேக் மைதாவில் தான் பண்ண முடியும்னு இல்லை, கோதுமாவுலேயும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுலில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபோக் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இன்றைக்கி என் பாப்பா ரொம்ப அழுகுறா, அதனால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நல்லா மசிச்சுக்கணும். நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா மசிச்சாச்சு. இப்போது மசிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/4 கப் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை அதையும் சேர்த்துக்கலாம். அதில் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். முட்டையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுக்க போகிறேன். இப்போ முதல்ல ஒரு 1/2 கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இந்த கோதுமை மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இன்னும் நல்லா கலக்கணும். ஃபுல்லாக கலந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 1/2 கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாகிடுச்சு. அதனால் ஒரு 1/4 கப் பால் யூஸ் பண்ணுறேன். பால் நான் காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. கலந்ததை பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இது கூட ஒரு 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு அவனை 350 டிகிரியில் நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு மஃபின் பேன் எடுத்துக்கிறேன். மஃபின் பேனில் இது எல்லாமே நம்ம ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஒரு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். லேசாக கொஞ்சம் அசைச்சிக்கலாம். அசைச்சிட்டோன்னா எதனா கேப் இருந்தால் உள்ளே போயிடும். அசைச்சிட்டு அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். நம்ம இப்போது 20 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஒரு சின்ன குச்சியை வச்சு பார்த்துடலாம் ஃபுல்லாக வெந்திருக்கா இல்லையான்ட்டு. பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கான்ட்டா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தோம்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.